கட்டுன்னு சொன்னாலே அவரோடது பஞ்ச் டைலாக்க பேசியே பழங்க நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு. இப்போ அவரோடது இந்த படத்துக்கு அப்புறம் படமும் வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த படம் பார்க்கணும்னு வெயிட்டிங்ல இருந்த குழந்தைங்களுக்கு இந்த படத்த தியேட்டருக்கு போய் பார்க்கறதுல எந்தெந்த கிட்ஸுக்குலாம் கஷ்டமோ தெரியல. அதான் சொன்னேன், ஒரு சில தியேட்டர்ஸ்ல அலோவ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில தியேட்டர்ஸ்ல அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதனால கலெக்ஷன் பாதிக்குமா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பும் இல்ல. வாய்ப்பு இல்லங்க. வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிற லெவல்ல தான் வந்து கண்டிப்பா ஜனங்க அடிச்சு புடிச்சு சரி இந்த தியேட்டர்ல இல்லன்னா அந்த தியேட்டர்ல அலோவ் பண்றாங்களான்னு அடிச்சு புடிச்சு போய் பார்த்துருவாங்க அப்படின்னு சொன்னாலுமே, இந்த படத்தோடது கதை அப்படின்னு சொல்லும்போது ஃபெமினிசம் பேஸ் பண்ணின்னு சொல்றாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. ஃபெமினிசம் பேஸ் பண்ணின்னு சொல்றாங்க. நான் அகைன் சொன்ன மாரி தான். இந்த படம் வந்து பாலிடிக்ஸ்க்காக பண்ண படமா? விஜய் சாருக்காக பண்ண படமா? விஜய் சார் ஃபேன்ஸ்க்காக பண்ண படமா? இல்லன்னா வந்து எலக்ஷனுக்காக பண்ண படமா? அப்படின்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சோம்னா, படத்துக்குள்ள பாலிடிக்ஸ் இல்ல. பாலிடிக்ஸே படமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல இன்னொரு விஷயம் என்ன நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த படம் ஆல்ரெடி வந்ததுன்னா உங்களுக்கு ஜான்ல வந்திருக்கணும் ஓகேங்களா? ஸோ ஜான்ல வந்திருக்கணும்னு சொல்லும்போது, அப்ப எடுத்திருந்த ஸ்கிரிப்ட் வேறையா இருந்திருக்கும். இப்ப வந்து இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் கிளைமேக்ஸ்ல அந்த ட்விஸ்ட்ட வந்து கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து இது வந்து ஆன்லைன்லயும் வந்துருச்சு இந்த படம். ஓகேங்களா? லீக் ஆயிடுச்சுன்னுலாம் சொன்னாலுமே, இல்ல ஆன்லைன்ல வந்தா கூட நாங்க பார்க்கல. நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போன்ற மாரி ஒரு சிலர் பார்த்தாலுமே, மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருந்திருப்பாங்கன்னு சொல்லும்போது, இல்ல நாங்க அதுலயும் பார்த்தோம், இதுலயும் பார்த்தோன்றவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 40 மினிட்ஸ் வந்து அந்த ட்விஸ்ட் வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி இருக்கும்போது அவங்க வச்சதும், இப்ப இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அத மாத்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ஃபேன்ஸ் கிட்ட இன்னுமே ஒரு நல்ல ஒரு ரீச் குடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல எதிர்பார்க்காததான்னு எனக்கு தெரியல. நான் ரிவ்யூ பார்த்ததுல நெறைய பேரு நம்ப கோயம்பேடுல இருக்கிற ரோகிணி தியேட்டர்லாம் ஆக்சுவலி நாங்கலாம் கோயம்பேடு தாங்க. கோயம்பேடு ஏரியா தான். அப்படின்னு சொல்லும்போது என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னோட அம்மா வீடு வந்து காசிமேடு சைடு தண்டையார்பேட்டை அந்த சைடு. நார்த் மெட்ராஸு. இந்த சைடு வந்துட்டு கோயம்பேடு. என்னோட ஹஸ்பண்ட் வீடு அப்படின்னு சொல்லும்போது, என் மாமியார் வீடு கோயம்பேடுன்னு சொல்லும்போது, கோயம்பேடுல அந்த ரோகிணி தியேட்டர்லலாம் அப்படியே கூட்டம் அள்ளுது. ஏன்னா, எப்ப பாரு விஜயோட ஃபேன்ஸ் விஜய் படம் ரிலீஸ் ஆனா ரோகிணி தியேட்டர்ல பெரிய ஒரு ஹைப் இருக்கும் அங்கன்னு சொல்லும்போது, இந்த படத்துக்கும் அதுக்கு குறையவே இல்ல. இன்ஃபாக்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, ஆ ஸோ இந்த படத்த பத்தி வெளியில வந்தோனே படம் எப்படி இருக்குன்னு கேட்கறது ஆங்கர்ஸ் கேட்டாலுமே எல்லார்கிட்ட இருந்து வர பதில் வந்து எமோஷனலா எல்லாருமே அழ ஆரம்பிச்சுடுறாங்கங்க. ஆனந்த கண்ணீர்ன்னு தான் அத சொல்லணும். ஒரு பக்கம் அந்த எமோஷனல் பேக்கேஜும் அவங்களுக்கு இருக்கு. இதோட வந்து விஜய் சாரோட படம் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஷோல புக் பண்ண முடியாது. அவர் வந்து டான்ஸ் ஆடுறத பார்க்க முடியாது. அவர் வந்து அந்த வைப் பண்றத பார்க்க முடியாது. ஸ்க்ரீன்ல அவர் பார்க்க முடியாது அப்படின்னு